ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சுமிதா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். காலையிலேருந்து மதியம் வரைக்கும் நான் என்னெல்லாம் பண்ணுறேன், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் மதியம் லஞ்சுக்கும் நான் என்னெல்லாம் சமைச்சேன்றது இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ எடுத்து ஒரு வாரம் ஆகுது. இந்த வெள்ளிக்கிழமையில் நான் போன வெள்ளிக்கிழமை எடுத்தது. புயல் போட்டிருந்தாங்கல்ல சென்னையில், அப்போ எடுத்த வீடியோ இது. அப்லோட் பண்ண முடியல, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நான் காரணம் அப்புறமா சொல்கிறேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் பாத்திரம் மட்டும்தான் தேய்ச்சி வச்சுருந்தேன், வேறு எதுவுமே செய்யலை. இனி தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்கூலும் லீவ் விட்டுருந்தாங்க. புயலுக்காக வெள்ளிக்கிழமை ஸ்கூல் லீவ் விட்டுருந்தாங்க. பசங்க வீட்டில் தான் இருக்காங்க, அதனால் எல்லாமே லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நேற்று மாவு அரைச்சிருந்தேன், மாவு நல்லா புளிச்சிருக்கு. இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வைக்கணும், அது அப்புறமா வச்சுக்கலாம். எனக்கு 2 பசங்க இருக்காங்க, தீக்ஷத் சாயாதவன் சொல்லிட்டு. லீவ் டைமில் பெரியவன் நல்லா தூங்குவான், நம்ம எழுப்புற வரைக்குமே நல்லா தூங்குவார். சின்ன பையன் எப்போவுமே என் கூடவே எழுந்து வெளியில் வந்துடுவான். சின்னவனுக்கு மழை டைம் வந்தாலே இரும்பல் ஸ்டார்ட் ஆகிடும். சரி, அவனுக்கு கொஞ்சமாக மிளகு பால் போட்டு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக பால் எடுத்து வச்சுருக்கேன். பாலில் மிளகு, மஞ்சத்தூள், பனங்கல்கண்டு போட்டு நல்லா காய்ச்சி கொடுத்தா சளி இரும்பலுக்கு கொஞ்சம் நல்லாவே கேட்கும். அதனால் காலையில் எழுந்த உடனே அவனுக்கு போட்டு கொடுத்துருவேன். லீவ் டைமில் மட்டும்தான் அது பண்ண முடியும். ஸ்கூல் டைமில் காலையில் கொடுக்க முடியாது, சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வந்தோடனே கொடுப்பேன். இப்போ பாலில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சும்மா தட்டி சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். பால் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 2-3 கொதி கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா பனங்கல்கண்டு சேர்த்துக்கலாம். இப்போ பால் நல்லா கொதிச்சு வந்த உடனே இதில் கொஞ்சமாக பனங்கல்கண்டு சேர்த்துக்கிறேன். இந்த பனங்கல்கண்டு எல்லா மளிகை கடையிலையும் கிடைக்கும். ஒரு கிளாஸ் பாலுக்கு இந்த மாதிரி ஒரு கல்கண்டு போட்டால் சரியாக இருக்கும். இப்போ இந்த பனங்கல்கண்டு நல்லா கரையட்டும். கரைஞ்ச உடனே பாலை வடிகட்டி கொடுத்துடலாம். இந்த மிளகு பால் சளி இரும்பலுக்கெல்லாம் நல்லா கேட்கும். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே போட்டு கொடுக்கலாம். இப்போ மிளகு பால் ரெடி ஆயிடுச்சு. நான் சாய்க்கு கொடுத்துட்டு வந்துடுறேன். காலையில் எழுந்த உடனே டிவி போட்டு பொம்மை சேனல் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. சரி, லீவ் தானே, கொஞ்ச நேரம் பார்க்கட்டும், நம்மளும் வேலையெல்லாம் முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் பார்க்கலாம் நானும் விட்டுட்டேன். பெரியவர் பாருங்க நல்லா தூங்கிட்டு இருப்பாரு. என்ன அப்பா லுங்கி? சரி, தீக்ஷித் பொறுமையாகவே எழுந்துட்டோம். அதுக்குள்ளே நான் டிஃபன் வேலையை ஆரம்பிச்சிடுறேன். மாவு எடுத்து முதல்ல ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நல்லா புளிச்சிருக்கு, இதுக்கு மேலே வைக்க வேணாம், எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். இப்போ நான் கருப்புளுந்து சட்னி செய்ய போகிறேன். சட்னிக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கருப்புளுந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். இப்போ இந்த கருப்புளுந்து வச்சு தான் நான் சட்னி செய்ய போகிறேன். இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான பொருட்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த சட்னி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நிறைய பொருட்கள்லாம் தேவைப்படாது. உளுந்து, தேங்காய், இஞ்சி பூண்டு, காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு புளி இருந்தால் போதும், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இஞ்சி பூண்டு தேங்காய்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இப்போ சட்னிக்கு வதக்கவும் ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கருப்பு உளுந்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம். உளுந்து சேர்த்த உடனே ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 1/2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய், இஞ்சி பூண்டு, தேங்காய், கொஞ்சமாக புளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தேங்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஆற வச்சுட்டு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்தால் போதும். கருப்பு உளுந்து சட்னி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். நான் மாவு அரைச்ச உடனே உப்பு போட்டுட்டு இட்லிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி கலந்து வச்சுருப்பேன். இட்லி செய்கிறதுனா இந்த மாவில் தண்ணி கலக்க வேணாம், இதுவே சரியாக இருக்கும். நான் தோசை ஊற்றுறதுனால கொஞ்சமாக தண்ணி கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 தோசைக்கல்லை வச்சு டக்கு டக்குன்னு தோசை எல்லாத்தையும் சுட்டு எடுத்துடலாம். இப்போ தோசை எல்லாம் சுட்டு எடுத்தாச்சு. இப்போவே டைம் 9:30 ஆயிடுச்சு. பசங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் தோசை வச்சு கொடுத்துட்றேன்.
நம்ம வீடியோ எடுக்காமல் பிரேக்ஃபாஸ்ட்டோ லஞ்சோ செய்கிறோம்னா ஒரு 1/2 அன் ஹவரில் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஆனால் யூடியூப்காக வீடியோ எடுத்துகிட்டே செய்யும்போது எப்போவுமே கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ எல்லாருக்கும் தோசை வச்சு கொடுத்துட்டேன். இப்போ எனக்கும் பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் நானும் அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்லங்க, இந்த வீடியோ போன வாரம் எடுத்தது, கொஞ்சம் அப்லோட் பண்ண லேட் ஆகிடுச்சு சொல்லிட்டு. வீட்டில் ஒரு நாள் ஹாலில் இருக்க டைல்ஸ்லாம் திடீர்னு ஒரு 30-40 கல் உடைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் பாய் போட்டிருக்கேன் இல்லைங்க, அது எல்லாமே டைல்ஸ் உடைச்சதுனால தான் பாய் போட்டு வச்சுருந்தேன். குழந்தைங்க விளையாடும் போது காலெல்லாம் அடிபட்டுரும்னு சொல்லிட்டு. அது ஹவுஸ் ஓனர் வந்து ஆள் அமைச்சிருந்தாங்க. அந்த வேலை நடந்துட்டு இருந்தது. ஒரு 2 நாள் வேலை நடந்தது. அதுக்கப்புறம் ஒரே டஸ்ட்டாக இருந்தது. பாருங்கள், வீடே எவ்வளோ டஸ்ட் ஆகிடுச்சு. இதை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள அப்பா சொல்லவே முடியல, அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன். அந்த டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கவே எனக்கு ஒரு 2-3 நாள் ஆகிடுச்சு. அதனால் போன வாரம் இந்த வீடியோ அப்லோட் பண்ண முடியல. அப்புறம் அன்றைக்கி காலையில் தோசைலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் பீச்சுக்கு போயிருந்தோம். ஹஸ்பண்ட் சொன்னாங்க கடல் ரொம்ப சொரப்பாக இருக்குது, போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு. புயல் போட்டிருக்கிறதுனால கடல் ரொம்ப கொந்தளிப்பாக இருக்கும்ல, அதை தான் நாங்கள் கடல் சொரப்புன்னு சொல்லுவோம். பாருங்கள் எந்த அளவுக்கு அலை அடிச்சிட்டு இருக்குது. கடல் ரொம்ப சொரப்பாக இருந்தது. பார்க்கவே ரொம்ப பயமாக இருந்தது. ஒரு 1/2 அன் ஹவர் இருந்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். பீச்சுக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்தோம். அதுக்குள்ளே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. சரி கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சமையல் வேலை ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போனேன். காலையில் சாப்பிட்ட பாத்திரம் கொஞ்சம் இருந்தது. மதியம் சமைச்சு முடிச்சுட்டு மொத்தமாக கழுவணும். அதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் சட்னி மீதி இருக்குது, கொஞ்சம் மாவும் இருக்குது. இது ரெண்டுத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். இது ரெண்டுத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ நம்ம மதியம் சமைக்க ஆரம்பிக்கலாம். மதிய சாப்பாடுக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன். இன்றைக்கி ரசம் தான் செய்ய போகிறேன். ரசம் செஞ்சுட்டு 4 முட்டை இருக்குது, அதை வறுத்துட்டு கொஞ்சமாக கருவாடு தொக்கு செய்யலான்னு இருக்கேன். ஸோ ரசத்துக்கு கொஞ்சம் புளி ஊற வச்சுக்கிறேன். எப்போவுமே ரசம் மட்டும் இல்லை, எந்த குழம்பு செஞ்சாலும் அரிசியை கழுவிட்டு ஊற வச்சுருப்போம்ல நல்ல தண்ணியில், அந்த தண்ணியை யூஸ் பண்ணி செய்யுங்க. அந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அப்படி தான் எப்போவுமே செய்வேன். இப்போ புளியை ஊற வச்சுட்டு ரசத்துக்கு மிளகு சீரகம் அரைச்சி எடுத்துக்கிறேன். மிளகு சீரகத்தை கொஞ்சம் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதில் தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மிளகு சீரகம் மட்டும் நான் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் 3 தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரு 5 பல்லு பூண்டும் தோல் உரித்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு புளி தண்ணியோட கரைச்சிட்டு அதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், உப்பு, மஞ்சத்தூள்லாம் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ரசத்தை தாளிக்க வேண்டியதுதான். அது கூடவே நான் சாப்பாட்டுக்கு ஒலையும் வச்சுக்கிறேன், முட்டையும் வேக போட்டுக்கிறேன். இப்போ ரசம் தாளிக்கிறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு ரசத்தை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டு பொரிஞ்சதும் ஒரு 10 பல்லு பூண்டை தோலோடு தட்டி சேர்த்துக்கிறேன். ஒரு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கலாம். நல்லா வதங்கின உடனே பெருங்காயத்தூள் போட்டுட்டு இந்த தாளிப்பை ரசத்தில் சேர்த்துடலாம். எப்போவுமே ரசம் செய்யும்போது ரொம்ப ரசத்தை கொதிக்க விடாமல் லைட்டாக கொதிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நுரை வரும்ல, அப்போவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாம் ரெடி ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம கருவாடு தொக்கு செய்கிறதுக்கு நான் தக்காளி வெங்காயம்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கருவாடு எடுத்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் நல்லா கருவாடு சாப்பிடுவேன். வீட்டில் எப்போவுமே கருவாடு ஸ்டாக் இருக்கும். மாமியார்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் சொன்னால் கருவாடு வாங்கி கொடுத்துருவாங்க. பதார்த்தம் இல்லைனா எப்போ வேணாலும் கருவாடு எடுத்து வறுத்துக்கலாம். அந்த அளவுக்கு வீட்டில் கருவாடு எப்போவுமே இருக்கும். இந்த கருவாடில் நிறைய முள் இருக்குது. தொக்குக்கு நல்லா இருக்காது, குழம்புக்கு நல்லா இருக்கும். குழம்பு செஞ்சுக்கலாம். இந்த கவரில் வந்து வஞ்சர கருவாடு வச்சுருக்கேன். இது தொக்குக்கு சூப்பராக இருக்கும். அதனால் இந்த கருவாடு எடுத்து தொக்கு செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கருவாடெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது 2-3 கவர் போட்டு நல்லா சுற்றி வச்சிங்கன்னா வீட்டில் கருவாடு வாசனை வராமல் இருக்கும். இப்போ தொக்கு செய்கிறதுக்கு இந்த 2 துண்டு மட்டுமே போதும். இதை மட்டுமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். மீதி இருக்க கருவாடு அதே மாதிரி நல்லா பேக் பண்ணி ஒரு கவரில் போட்டு இன்னொரு கவரில் போட்டு சுற்றி வச்சிங்கன்னா வீட்டில் கொஞ்சம் கூட கருவாடு வாசனையே வராது. அதனால் அதே மாதிரி நல்லா பேக் பண்ணி வச்சிடலாம். ரசத்தை தாளித்து விட்டுருந்தோம்ல, இப்போ ரசம் கொதிக்குதான்னு பார்த்துடலாம். நல்ல வேளை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தேன், இல்லைனா வந்து ரசம் நல்லா கொதிச்சுட்டு இருக்கும். இதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி கொதித்து வர ஸ்டார்ட் பண்ணும்போதே ரசத்தை ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாட்டுக்கு ஒலையும் கொதிச்சிடுச்சு. அரிசியும் போட்டுடுறேன். அரிசி போட்ட கையோடவே உப்பையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சாப்பாடு முட்டையும் வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கருவாடு தொக்குக்கு எடுத்து வச்சிருந்த கருவாடை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கருவாடு தொக்குக்கு இந்த மாதிரி முள் இல்லாத கருவாடு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ முள்ளெல்லாம் பிரிஞ்சு தொக்கோடு சேர்ந்து வராது. இப்போ நீங்கள் முள் இருக்க கருவாடு போட்டிங்கன்னா முள்ளை பொறுமையாக எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி போடுங்க.
இப்போ தொக்குக்கு தக்காளி வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு தக்காளியும் ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இப்போ இந்த தக்காளி வெங்காயம் வதக்கிறதுக்குள்ளே இந்த கருவாடை சுடு தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வைக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் சூடாக தண்ணி எடுத்திருக்கேன். இந்த கருவாடை மூழ்கிற வரைக்கும் தண்ணி சேர்த்துட்டு இந்த தக்காளி வெங்காயம் வதக்கிற வரைக்கும் ஒரு நிமிஷத்துக்கு இது அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தக்காளி வெங்காயம்லாம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தொக்கு செய்கிறதுக்கு ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூளும் மிளகாய்த்தூளும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியை சேர்த்துக்கிறேன், பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தக்காளி வெங்காயம்லாம் நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கியிருக்கு பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதக்கி இருக்கணும். இப்போ நம்ம சுடு தண்ணியில் ஊற வச்சிருந்த கருவாடை லைட்டாக கழுவி எடுத்துக்கலாம். இப்போ கருவாடெல்லாம் நல்லா கழுவிட்டு தொக்குல சேர்த்துக்கலாம். தொக்குல சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ மூடி போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சதுக்கு அப்புறமா தொக்கு இந்த அளவுக்கு நல்லா ரெடி ஆயிருக்கு. நீங்கள் இப்போவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்லாம். நான் இன்னும் கூட கொஞ்சம் ட்ரை பண்ண போகிறேன். நம்ம ரசம் தானே வச்சுருக்கோம், அதனால் இன்னும் ட்ரை ஆக்கிட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா தொக்கு சுண்டி வந்திருக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தொக்கு ரெடி ஆகிறதுக்குள்ளே சாப்பாடும் வடித்து எடுத்துகிட்டு நம்ம வேக வச்சுருந்த முட்டையை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த முட்டையில் வெறும் குழம்பு மிளகாய் தூளும் மஞ்சத்தூள் உப்பு போட்டு மசாலா தடவி வச்சுருந்தேன். இந்த முட்டையை வறுத்து எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, மதியம் சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. நல்ல வெளியே மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த மழைக்கு நல்ல சுட சுட ரசமும் கருவாடு தொக்கும் முட்டையும் ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இப்போ சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் பாத்திரம் இருக்குது, அந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து அடுக்கணும். இப்போ இந்த ஸ்டவ்வையும் க்ளீன் பண்ணிடலாம். கையோடு க்ளீன் பண்ணிட்டா வேலை முடிஞ்சிடும். ஸ்டவ்வை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் பாத்திரம் இருக்குது, அதையும் கழுவி எடுத்துடலாம். இப்போ ஸ்டவ் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன். இந்த பாத்திரத்தை எடுத்து அடுக்கிட்டா மீதி இருக்க ஜாமானை நல்லா கழுவி வச்சிடலாம். இப்போ பாத்திரத்தெல்லாம் எடுத்து அடுக்கிட்டேன். இப்போ இந்த பாத்திரத்தை கழுவி ஈரம் போகிற வரைக்கும் இந்த டப்பில் போட்டு வச்சிடலாம். இந்த பாத்திரம்லாம் காலையிலேருந்து மதியம் சமைச்சு முடிக்கிற வரைக்கும் சேர்ந்த பாத்திரம் கடகன்னு கழுவி வச்சிடலாம். இப்போ பாத்திரம் எல்லாம் கடகன்னு கழுவி எடுத்துட்டேன். இப்போ இருக்கிற குப்பையெல்லாம் குப்பை கவரில் போட்டுட்டு இந்த சிங்கையும் நீட்டாக கழுவி எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வேலையும் முடிஞ்சது. கிச்சனும் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. இனி சாப்பாடு போட்டு பசங்களுக்கு கொடுக்க வேண்டியதான். மழையும் நல்லா பேஞ்சிட்டு இருக்கு, நல்லா காற்றும் அடிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி vlog இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.